Very good evening, friends. பரீட்சையானது துவங்கிவிட்டது. அனைவரும் நன்றாக படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நமக்கு ஆங்கில பாடத்தின் திட்டத்திற்கு சில கேள்விகளானது, சில ஆக்டிவிட்டிகளானது இன்னும் சிறிதளவு முடிக்க வேண்டியது இருக்கிறது. அதை நாம் முடித்துவிட்டு பிறகு கடைசியாக கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனை பார்க்கலாம். Listen to the airport announcement and complete the information. விமான நிலையத்துல நம்ம நிற்கும் பொழுது அறிவிக்க விடுவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபிளைட் ஆனது இத்தனை மணிக்கு கிளம்பும், அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டெர்மினல்ல நிக்கணும், அந்த கியூல அந்த வரிசையில நம்ம நிக்கணும். இன்னும் இத்தனை நிமிஷத்துல கிளம்பிடுவோம். இந்த ஃபிளைட்டினுடைய பெயர், அந்த ஃபிளைட்டுக்கான எண், இந்த விஷயங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை நம்ம கவனமா கேட்டிருக்கணும். எத்தனை மணிக்கு, எப்போ ஃபிளைட்டுடைய நம்பர், எந்த இடத்துக்கு போக வேண்டிய ஃபிளைட்டு, எந்த கேட் நம்பர்ல நிக்கிறது. இப்போ நம்ம பஸ் ஏறுறோம்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு பஸ் நிற்கும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டிய பஸ் நிற்கும். அதே போலதான் ஏர்போர்ட்லயும் ஒவ்வொரு கேட் அலோகேட் ஆயிடும். அந்தந்த கேட்ல இந்தந்த நாட்டுக்கு, இந்தந்த ஊருக்கு போக வேண்டிய விமானங்கள் நிற்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எத்தனை மணிக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல நிக்கணும், இது போன்ற தகவல்கள் அனைத்துமே அந்த அனௌன்ஸ்மெண்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். I will be reading out the airport announcement. So carefully listen to it. இதை நான் எழுதி காமிக்க போறதில்ல. ஒரு விமான நிலையத்துல எப்படி ஒரு விமானத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிக்கை விடுவாங்களோ அது போல நான் இப்ப படிச்சு காமிக்கிறேன், சொல்றேன், கவனமா கேட்டுக்கணும். அந்த விஷயத்த கேட்டுட்டதுக்கு அப்புறமா இந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில நம்மளால சுலபமா எழுத முடியும். This is the final boarding call to the passengers booked on flight 433A to Colombo. Once again, I'll tell the sentence. This is the final boarding call. இதுதான் கடைசியான அறிவிப்பு. அதாவது பயணிகள் கடைசியாக இது ஒரு லாஸ்ட் கால், அனைவரும் சேரவும், ஃபிளைட் ஏறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கால், இறுதி கால். This is the final boarding call to passengers booked on flight 433A to Colombo. The flight is ready to depart at 8:35 PM. இந்த விமானமானது தயாராக உள்ளது, புறப்படுவதற்கு தயாராக உள்ளது. எத்தனை மணிக்கு? 8:35 மணி அளவில் அது புறப்படும். பிஎம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபிளைட், அந்த விமானமானது இரவு நேரத்துல தான் கிளம்ப போகுது. Please proceed to gate number 5 immediately. ஐந்தாவது நம்பர் கேட்டிற்கு உடனடியாக செல்லவும். The final checks have been completed. செக் அப்படின்னா என்ன? இறுதியாக கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேக்கேஜ் இந்தந்த இடைக்கு இருக்கா, நம்மளுடைய பாஸ்போர்ட், டிக்கெட், அது அனைத்தும் பார்க்கப்பட்டிருக்கும். So the final checks have been completed and the captain will order for the closure of gates in approximately 5 minutes. இந்த ஃபிளைட் ஓட்டிக்கூடிய நபர் கேப்டன், அவர் அறிவிப்பார், கேட் ஆனது 5 நிமிடத்தில் மூடப்படும். I repeat, this is the final boarding call. போர்டிங் கால் என்றால் அமர்வதற்கு, ஃபிளைட்டில் ஏறுவதற்கு இதுதான் கடைசியான கூப்பிடல். கடைசியாக கூப்பிடப்படுறது இதுதான். இதுக்கப்புறம் ஃபிளைட் கிளம்பிடும். கேப்டன் கேட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். அதுக்குள்ள நம்ம ஃபிளைட்டை ஆக்கியபை பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் நான் ஒரு வாட்டி இந்த ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை படிச்சு காமிக்கிறேன், கவனமா கேளுங்க. இதை பொறுத்துதான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள, அதாவது இந்த ஆக்டிவிட்டி 5.9ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்மளால பதில் எழுத முடியும். This is the final boarding call for the passengers booked on flight 433A to Colombo. The flight is ready to depart at 8:35 PM.
Please proceed to gate number 5 immediately. The final checks have been completed and the captain will order for closure of gates in approximately 5 minutes. In approximately 5 minutes of time. I repeat, this is the final boarding call. ஃப்ளைட் ஏறுவதற்கான கடைசி அறிவிப்பு சொல்லப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். டைம் ஆஃப் த டே, எப்போதைக்கு எப்போ வந்து ஃப்ளைட்னு சொன்னேன்? 8:35 PM. PM என்றால் இரவு வேளையில், அதாவது மாலை வேளையில் தான் இந்த ஃப்ளைட் ஆனது இருக்கிறது. So you will check the option evening. Type of the announcement final boarding. நான் இந்த அறிவிப்பை விடுறதையே நான் எப்படி படிச்ச முதல் சென்டென்ஸா, this is the final boarding call to the passengers booked on flight 433A அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம என்ன கவனிச்சிருக்கோம்? இது வந்து ஃபைனல் போர்டிங் கால். இது வந்து கடைசியான ஒரு அறிவிப்பு. ஃப்ளைட்டுக்கு ஏறதுக்கு முன்பாக கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ப்ரீ போர்டிங்னா ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே. இது கடைசியான கூப்பிடல். ப்ரீ ஃப்ளைட், ஃப்ளைட் ஏறுவதற்கு முன்னாடி. ஃப்ளைட் நம்பர், இந்த விமானத்தினுடைய நம்பர் 433A. டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் என்றால் என்ன? எங்க அங்க ஃப்ளைட் ஆனது செல்ல இருக்கிறது. Flight to Colombo. This is the final boarding call to the passengers booked on flight 433A to Colombo. So to Colombo னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ஃப்ளைட் ஆனது கொலம்போவுக்கு போய் சேருகிறது. டெஸ்டினேஷன், எங்க போகக்கூடிய ஃப்ளைட் இது? கொலம்போ. கேட் நம்பர், எந்த கேட்ல வந்து வர சொல்றாங்க? Gate number 5. How do we know? Please proceed to gate 5 immediately. Time, எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும்? Gate closure ஆகிறதுக்கு முன்னாடி 5 minutes. 5 minutes for boarding to shut aircraft doors for departure. கதவுகளை மூடுவதற்கு முன்பாக 5 நிமிடத்துக்கு முன்பாக வந்து சேரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? நம்ம இங்க பதில்கள் எல்லாம் எழுதலாமா? உங்கள் அனைவருக்கும் நான் சொன்ன இந்த அறிவிப்பு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். It's late in the evening, the flight is going to depart. Type of the announcement, it's the final announcement. Final boarding. Flight number, destination, எங்க செல்ல இருக்கிறது? கொலம்போவுக்கு செல்ல இருக்கிறது. Gate number 5. Time, இந்த approximately 5 minutes சொன்னோம் இல்லையா? 5 minutes. அந்த அறிவிப்பு எப்படி இது எப்படி சொல்லப்பட்டது? Closure of gates is going to happen in approximately 5 minutes of time. I repeat, this is the final boarding call. Gate number 5, 5 minutes of time. For boarding, to shut aircraft doors for departure.
One moment, sorry. To shut aircraft doors. Destination. Colombo. Sorry, I had to close the file due to some issue. Gate number 5. Time 5 minutes. கதவுகளை மூடுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்பாக வந்து சேரவும் என்பதுதான் இந்த அறிவிக்கையில் கடைசியாக சொல்லப்பட்டது. இது எல்லாரும் எழுதியாச்சா? Okay. இந்த ஒரு ஆக்டிவிட்டி பாக்கி இருந்தது எங்களுடைய டேர்ம் 2 போர்ஷனுக்கு. அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம போலாம். Here is a part of a famous song, Hey Brother, sung by Avicii. இங்கு ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பாட்டு. சகோதரரே அப்படிங்கிற கூடிய ஒரு கவிதை விச்சி என்னக்கூடிய நபர் எழுதியிருக்கிறார். ஓ சகோதரரே, ஹே பிரதர், there is an endless road to rediscover. ஒரு முடிவில்லா வீதி இருக்கிறது, அது மீண்டும் நாம் கண்டுபிடிப்பதற்கு. ஹே சிஸ்டர், know the water sweet but blood is thicker. சகோதரியே, ஒன்னு புரிந்து கொள், நீரானது ருசிகரமாக இருக்கும், ஆனால் ரத்தம் blood is thicker. One moment. Oh, if the sky comes falling down for you, there is nothing in this world I wouldn't do. ஒருவேளை வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. அதாவது நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. ஹே பிரதர், டு யூ ஸ்டில் பிலீவ் இன் ஒன் another? சகோதரரே, இன்னமும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கா? ஹே சிஸ்டர், டு யூ ஸ்டில் பிலீவ் இன் லவ்? ஐ வண்டர். சகோதரியே, உனக்கு இன்னும் அந்த அன்பு காதலில் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? ஐ வண்டர், நான் ரொம்ப வியந்து பாக்குறேன், சிந்திக்கிறேன். ஓ, if the sky comes falling down for you, there is nothing in this world I wouldn't do. ஒருவேளை வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது, உனக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. உனக்காக நான் எப்பொழுதுமே நான் இருக்கேன். வாட் இஃப் ஐ எம் ஃபார் ஃப்ரம் ஹோம்? ஒருவேளை நான் வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா இருக்கேன், தள்ளி இருக்கேன்னா என்ன பண்றது? ஓ பிரதர்,
I will hear you call. நீங்க கூப்பிடுறது வந்து எனக்கு கேக்கும். What if I lose it all? ஒருவேளை நான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன்னா என்ன பண்றது? Oh sister, I will help you. Hang on. கவலைப்படாத சகோதரியே, நான் உனக்கு உதவி செய்வேன். பொறுமையா இரு. Oh, if the sky comes falling down for you, there's nothing in this world I wouldn't do. மறுபடியும் அதே வரிகள் சொல்கிறார். ஒருவேளை வானமானது இடிதே விழுந்தாலும் உனக்குன்னு நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுங்கிற வேலை எதுவுமே இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. Hey brother, there's an endless road to rediscover. ஒரு முடிவில்லா வீதியானது இருக்கு. நம்ம மீண்டும் அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முடிவில்லா வீதிங்கிறது இன்னும் இருக்கு. இன்னும் முடிஞ்சு போல. சகோதரியே, உனக்கு இன்னும் இந்த காதலில் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அன்பு செலுத்தக்கூடிய விதம், இந்த காதலில் நம்பிக்கை இருக்கிறதா? I wonder, if the sky comes falling down for you, there is nothing in this world I wouldn't do. ஒருவேளை வானமே இடிந்து விழுந்தாலும் உனக்கென்று என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய வேலையானதோ செயலானது எதுவும் கிடையாது என்று இந்த கவிதை சொல்லி முடிக்கிறார் அவிச்சி. ஒரு சகோதரத்தனத்தை வந்து இந்த கவிதையானது வெளிப்படுத்துகிறது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்தனத்துடன் நடந்துக்கணும். We need to act in a brotherly manner. எப்போதுமே நம்ம ஒருத்தருக்கு வந்து உதவி கேட்டா செய்யறதுக்கு நம்ம இருக்கோம். அந்த நம்பிக்கையை வந்து இன்னொருத்தருக்கு நம்ம தரணும் இல்லையா? If at all someone asks for help, we need to be the first person to help that person. என்னால முடியாது, அந்த பயம் அவங்களுக்குள்ள வரக்கூடாது. இவங்க நமக்கு செய்வாங்களா, உதவி செய்ய முடியுமா, இந்த சந்தேகம் வரக்கூடாது. அதுக்குதான் இந்த சகோதரியிடம் சொல்கிறான், ஒருவேளை வானமே இடிந்து விழுந்தாலும் என்னால் உனக்கு செய்ய முடியாது என்று கூடிய செயலானது வேறு எதுவும் கிடையாது. இதுதான் இந்த போயம். ஹே பிரதர், ஓ சகோதரரே. Five point 9, 5.10 is discussed. We move on to next activity. வேறு ஒரு ஆக்டிவிட்டியை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் காணக்கூடிய 2-3 ஆக்டிவிட்டிகளுமே லிசனிங், அதாவது நாம் எந்த விஷயத்தை கேட்கிறோம், அதற்கு எந்த விஷயம் பொருந்துகிறது, இதை தேர்ந்தெடுத்து எழுதுவதுதான் இன்றைக்கான ஆக்டிவிட்டியில் நாம் பார்க்கக்கூடிய போர்ஷன். ஓகேயா? Activity 6.5, Unit 6. Every afternoon, Ram's mother prepares a snack for tea. ஒவ்வொரு மதிய வேளையுமே ராமினுடைய அம்மா டீ, தேநீரை குடிப்பதுடன் அதுடன் சேர்ந்து ஒரு மாலை ஸ்நாக்ஸ் அதை செய்வார்கள். This is how she makes roti. இது போலதான் அவர்கள் ரோட்டியை செய்கிறார்கள். Match the pictures with the sentences. கீழே கொடுத்துள்ள வாக்கியங்களுக்கு தகுந்த படங்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். Learn and try out. முயற்சி செய்து பாருங்கள். First, the flour, salt, scraped coconut are mixed and water is added to make a soft dough. முதலில் நாம் மாவு பிசைவதற்கு, இந்த மாவு பிசைவதற்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவை பிசைவதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? மாவு, உப்பு, துருவின தேங்காய், இது எல்லாத்துடன் கலந்து நாம் நீரை சேர்க்க வேண்டும். இது எல்லாத்தையும் நம்ம சம அளவுல சேர்த்தோம்னா ஒரு நல்ல இறுக்கமா பிசைஞ்ச ஒரு மாவு சாஃப்டாவும் இருக்கணும். அப்பதான் நம்மளால திரட்ட முடியும் ஈஸியா. Then the dough is divided into equal portion.
சமபாகத்தில் அந்த மாவானது பிரிக்கப்படுகிறது. பிசைந்த மாவானது பிரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் the portions of the dough are flattened to make a roti. அந்த மாவானது பிசைந்த மாவை நாளாக சமமான அளவில் பிரிக்கிறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மாவு பந்தையுமே வந்து ஒரு ரோட்டி, ஒரு சப்பாத்தி செய்வதை போல் நாம் திரட்ட வேண்டும். After that, a little oil is applied on the skillet and is placed over the medium heat. அந்த மாவை இட்டதுக்கு அப்புறம் அந்த கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லுக்கு தான் வந்து ஸ்கில்லட் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தடவினதுக்கு அப்புறம் அடுப்பு மேல வைக்கப்படுது. The roti is baked for few minutes until it is turned down. அந்த ரோட்டியானது சிறிது நேரம் வேக வைக்கப்படுகிறது. It is baked for few minutes until it is turned down. அணைக்கப்படுற வரைக்கும் அது வேகும். Finally, the other side of the roti is also baked well until it becomes brown and smells pleasant. I'm sorry. அடுத்த பக்கமும் அது நல்லா வெந்திருக்கணும், குக் ஆயிருக்கணும். And it should smell pleasant. அது மணக்கவும் செய்யணும். So this is how she prepares the roti. ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தகுந்த படங்களை நாம் தேர்ந்தெடுத்து எழுதலாம். First, the flour, மாவு. ஃப்ளோர் அப்படின்னா, ஃப்ளோர்னா FLOOR, அந்த ஃப்ளோர் கிடையாது. மாவு, அதுக்கு வந்து வார்த்தை வந்து ஃப்ளோர், FLOUR. தரை என்பதற்கு ஃப்ளோர் வந்து FLOOR. இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு வந்து தரை, இன்னொன்று மாவு. ரைஸ் ஃப்ளோர், வீட் ஃப்ளோர் இப்படிலாம் சொல்லுவோம்ல. கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு. இந்த ஏ கொடுத்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு எந்த படம் சூட்டபிளா இருக்கும்? The first picture, first sentence would match with the sixth sentence. A. என்பதுதான் சரியான பதில். அடுத்ததாக என்ன செய்யப்பட வேண்டும்? Then dough is divided into equal portions. சம அளவில் அந்த மாவானது பிரிக்கப்படுகிறது. சோ இந்த நாலாவது படம். This B. அடுத்தபடியாக, next the portions of the dough are flattened to make a roti. So இந்த இரண்டாவது படம். After that, a little oil is applied on the skillet and placed over medium heat.
The roti is baked for few minutes until it is turned brown. One moment. The last one is over here. And mistakenly I wrote this as C. This is the last sentence. Okay. So soon after this, we are going to discuss few questions that I have prepared as model paper that comes. These kind of questions are asked in our exams. I hope you have written answers, identified the pictures for the given sentences. Okay. We'll see the answers. We'll try to see how we have to answer for the questions that is asked in our exam. So it's in English. See the answers.
தி கொஸ்டின்ஸ் தட் இஸ் ஆஸ்க்ட். இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு பரீட்சையில கேட்கப்படும். மேட்ச் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் காலம் ஏ வித் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் காலம் பி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கானது பதிலானது அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். மதன் ஸ்வீப்ஸ் அண்ட் கிளீன்ஸ் ஹிஸ் பெட்ரூம். மதன் தன்னுடைய அறையை, அதாவது பெட்ரூமை தானே பெருக்கி சுத்தம் செய்து கொள்கிறான். மதன் ஸ்வீப்ஸ் அண்ட் கிளீன்ஸ் his bedroom. Answer is D. He is clean. அவன் சுத்தமாக இருக்கிறான். கார்த்திக் won the first prize in national chess competition. முதலாவது பரிசை நேஷனல் செஸ் போட்டியில், சதுரங்க போட்டியில் அவன் ஜெயித்திருக்கிறான். He is intelligent, புத்திசாலி. So what is the answer that you can match over here? அவன் புத்திசாலி. இதுதான் சரியான பதில். Nirmal studied hard and got seat in the college. He is hardworking. Kumar goes to karate class before 7 a.m. He is punctual. நேரத்துடன் இருக்கக்கூடிய நபரை punctual. Is punctual to the class. Rohit always helps poor people. ஏழை மக்களுக்கு ரோஹித் எப்போதும் உதவி செய்வான். He is kind. Rohit doesn't fight with his sisters and speaks very softly. ரோஹித் தன்னுடைய சகோதரிகளுடன் ரொம்ப சண்டை போடுவதில்லை, மிகவும் மெதுவாக பேசுவான். He is polite. Madan sweeps and cleans his bedroom. He is clean. Karthik won first prize in national chess competition. He is intelligent. அவன் புத்திசாலியான பையன். Nirmal studied hard and got seat in a college. He is hardworking. கடின உழைப்பாளி. குமார் கராத்தே கிளாஸிற்கு 7 மணிக்கு முன்பாகவே சென்று விடுவான். அவன் நேரத்தை பார்க்கக்கூடிய நபர், நேரத்துடன் வேலையை செய்வான். He is punctual. Rohit always helps poor people. எப்போதும் ஏழை மக்களுக்கு உதவி செய்வான். He is kind. Rohit doesn't fight with his sisters and speaks very softly. He is polite. ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தகுந்த குணாதிசயத்தை நாம் எழுத வேண்டும். அன்புடைய நபரா, புத்திசாலியா, உழைப்பாளியா, மென்மையாக, அதாவது பொறுமையாக பேசக்கூடிய நபரா, நேரத்துடன் வரக்கூடிய நபரா, புத்திசாலியா,
இது போன்ற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாம் இங்கு மேட்ச் செய்திருக்கிறோம். Each word has a silent letter. Write the word and circle the letter. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சைலண்ட் லெட்டர் இருக்கிறது. அதாவது அனைத்து எழுத்துக்களுடைய உச்சரிப்பும் அதாவது ப்ரொனன்சியேஷனும் இருப்பதில்லை. ஒரு எழுத்தானது அமைதி எழுத்தாக இருக்கும். சைலண்ட் லெட்டர்னு சொல்லுவோம். அது எந்த எழுத்து அதை எழுதி அண்டர்லைன் பண்ணணும். ரைட் த வேர்ட் அண்டர்லைன்ல சர்க்கிள் பண்ணணும். ஹார் அப்படின்னு படிக்க கூடாது. ஆர் அப்படின்னு படிக்கணும். இட் டேக்ஸ் மீ an hour to travel to school. ஸ்கூலுக்கு பயணிப்பதற்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுகிறது. It takes me an hour. H is silent. Night. K is silent. Naughty. Laugh. Laugh. Tsunami. T is silent. Island is silent. Wrong. W silent. Doubt. B silent. Could. Can someone say what is the silent letter over here? யாருக்காவது பதில் தெரியுமா? குட் என்னக்கூடிய வார்த்தையில் இது அமைதியான லெட்டர் என்று அமைதியான எழுத்து. No one can tell. L is the silent letter. No. No. Do you know the answer? அப்படின்னு நான் கேட்பேன் இல்லையா? இந்த வார்த்தையில இந்த நோங்கிற வார்த்தையினுடைய அமைதியான எழுத்து எது? அதாவது அமைதியான எழுத்துனா அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு நாம் சொல்வதில்லை, உச்சரிப்பதில்லை அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது. Letter K is silent. So you need to look into the picture and write 5 sentences. I'll write the answers for this question in the next session.
I'll tell the answer for the fourth sentence. Okay, fourth question. It takes little time to discuss answers for third question. That is why I'm skipping the third question. Next session, I'll discuss the answers for that. Read the notice and complete the task below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நோட்டீஸை படிச்சு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன, அதற்கான பதில்களை எழுதணும். We welcome you to Fancy Dress Competition on 21st August 2024 at YMC Hall. From 9:30 AM onwards, get ready to exhibit yourself. உங்களை நீங்களே வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தயாரித்துக் கொள்ளுங்கள். Have a great fun and enjoyment. Members of Kids Events Committee, Jaffna. ஒரு நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம ஒரு ஏரியால வசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஏரியால இருந்து புதுசா கடை திறக்கப்படுறது, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா குழந்தைகளுக்கான ஒரு போட்டி நடத்தப்படும். யார் மெதுவா நடக்கிறா, யார் ஸ்லோ சைக்கிளிங் பண்றா, யார் மாறு வேடம் போட்டுக்க முடியும், இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஸோ இங்க என்ன நடக்குது, என்ன ஈவெண்ட் நடக்க போகுது, குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டி, அதாவது மாறுவேட போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ். ஒவ்வொரு நபரை போல் நாம் அலங்கரித்துக் கொள்ளலாம். You can take a national leader, a famous personality, or a famous sports person, or a renowned person. Event is fancy dress competition. When it is going to be held? 21st August 2024. எப்போ நடக்க போறது? 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2024 நடக்க போறது. டைம் 9:30 AM onwards, 9:30 மணிலிருந்து நடக்க இருக்கிறது. Place, it is held in at YMC Hall. இந்த இடத்தில் தான் நடக்க போகிறது. It is going to be held in YMC Hall. It is organized by Kids Event Committee. Members of Kids Event Committee have organized this program. So என்ன ஈவெண்ட் நடக்க போகுது? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். டேட் it is 21st August 2024. டைம் 9:30 AM onwards, 9:30 மணியிலிருந்து நடக்க போகிறது. இடம் YMC ஹாலில் நடக்க உள்ளது. ஸோ மொத்தமான எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் இந்த ஒரு நோட்டீஸ்க்குள்ளேயே இருக்கு. இதை நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சோம்னா பதிலானதும் அதுல இருந்தே எடுத்து விடலாம். ரொம்ப சுலபமான கேள்வி இது. இதுல ஒவ்வொரு கேள்விக்குமே 2 மார்க். This activity is for 10 marks. So in today's session, we got to know answers for few activities in activity 5, that is listening to an aircraft announcement. Then we read a poem and understood the meaning. Next, we read a notice. Lastly, we read the notice and discussed the answers for it. எப்படி பதில் எழுதணும்? இது ரொம்ப சுலபமான கேள்வி. பதில்கள் அனைத்துமே சிந்தித்து ஒன்றும் எழுதுவதற்கில்லை. பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை படித்து விட்டாலே போதும். பதிலானது அங்கேயே இருக்கிறது. நாம் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதினால் போதும். Any doubts to anyone? Please ask me. Okay. Thinking that everyone has understood today's session. This I'll end the session over here. We will again meet in next class. நன்றி, வணக்கம்.